நேற்றுடன் மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் மத்தியிலே யுத்தம் நடந்து ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டது. அக்டோபர் 7, 2023 ஆரம்பித்த யுத்தம் தொடர்ச்சியாக 365 நாட்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நேற்றுடன் ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டது. இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளால் காசாவுடைய நிலைமை தலைகீழாக மாறியிருக்கிறது. காசாவுடைய தற்போதைய நிலவரம் என்ன, இஸ்ரேல் எந்த அளவுக்கு காசாவிலே ஆக்கிரமிப்பை மேற்கொண்டிருக்கிறது, இன படுகொலை செய்திருக்கிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. மத்திய கிழக்கில் கடந்த அக்டோபர் 7 ஆரம்பித்த யுத்தம் ஒரு வருடத்தை தாண்டி தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றன. இஸ்ரேல் காசா பலஸ்தீனையும் தாண்டி தற்பொழுது லெபனானுக்குள்ளாலும் தன்னுடைய ஆக்கிரமிப்பை நடத்தி கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளால் 365 நாளில் காசாவுடைய நிலைமை எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது நம்முடைய கண்கள் எல்லாம் கலங்க ஆரம்பிக்கிறது. நேற்று அக்டோபர் 7 அல் ஜசீராவுடைய ரிப்போர்ட் வெளியாகி இருக்கிறது. இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும் பொழுது கண்கள் எல்லாம் கலங்க ஆரம்பிக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த ரிப்போர்ட்டுடைய நிலவரத்தை உங்கள் முன்னால் நான் சொல்கிறேன். அதை பார்க்கும் பொழுதே எந்த அளவுக்கு இஸ்ரேல் மூலமாக படுகொலைகள், இனப்படுகொலை காசாவிலே நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அநியாயம் இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளால் காசாவிலே நடந்திருக்கிறது. அல் ஜசீராவுடைய அந்த அறிக்கையை பார்க்கும் பொழுது ஒரு வருட பூர்த்திக்கு பின்னால் காசாவுடைய பாப்புலேஷனை எடுத்து பார்க்கும் பொழுது 2.1 மில்லியன், அதாவது 21 லட்சம் பேர் அந்த காசா ஸ்ட்ரிப் என்று சொல்வார்களே இந்த பகுதிகளே வாழ்கிறார்கள். இந்த 21 லட்சம் பேரில் 10,000 பேர் மிஸ் ஆகியிருப்பதாக ரிப்போர்ட் சொல்லுது. 10,000 பேருடைய நிலவரம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த இடிபாடுகளுக்குள்ளால் அவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா அல்லது மரணம் அடைந்து விட்டார்களா எந்த ஒரு செய்தியும் இல்லாமல் குறைந்தது 10,000 பேருடைய நிலைமைகள் இவ்வாறு இருக்கிறது. இதிலே இந்த 21 லட்சம் பேரில் 97,166 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். 1 லட்சம், கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர், 97,166 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இவர்களில் 41,870 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் காரணமாக. இது காசாவுடைய 55 பேரில் ஒருவருக்கு சமம். இந்த அளவுக்கு இனப்படுகொலை காசாவில் நடந்திருக்கிறது. இந்த 41,870 பேர்ல 16,756 குழந்தைகள், 11,346 பெண்கள் உள்ளடங்குவார்கள். இப்படியாப்பட்ட நிலை இந்த காசாவிலே நடந்திருக்கிறது. 169% பெண்களும் குழந்தைகளும் தான் இந்த யுத்தத்திலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒன்றும் அறியாத குழந்தைகள், பிறந்து ஓரிரு நாட்களான குழந்தைகள் 150 விட அதிகமானவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒன்றும் அறியாத குழந்தைகள் என்ன செய்தார்கள் கண்ணியமானவர்களே? காசாவுடைய மக்கள் தொகையில் 96% சாப்பாடு இல்லாமல் பட்டினியில் இருக்கிறார்கள். ஐபிசியுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, 5 பேரில் ஒருவர் என்ற அடிப்படையில் 4,95,000 பேர் சாப்பாடு இல்லாமல் பட்னியில் வாடுவதாக இந்த ரிப்போர்ட் சொல்லுது. காசா மக்கள்ல கிட்டத்தட்ட 10,000 பேரை இஸ்ரேலிய ராணுவம் கைது செய்து கொண்டு அவர்களுடைய சிறைச்சாலையில் வைத்து கடினமான முறையில் சித்திரவதை செய்திருக்கிறார்கள். சமீபத்தில் கூட ஒருத்தர் ரிலீஸ் பண்ணாங்க. அவர்களுடைய குடும்பம், உறவினர் முன்னால் வந்து இருக்கும் பொழுது இவருக்கு பேச்சு வராமல் அதிர்ச்சியிலே ஆழ்ந்திருந்தார். இந்த அளவுக்கு கடினமான முறையிலே சித்திரவதை நடந்திருக்கிறது. அதற்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அதிர்ச்சியில் இருந்து அவர் மீண்டதாகவும் நாங்கள் வீடியோக்களை சோசியல் மீடியாவிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதோடு சேர்த்து 3,300 பேரை எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாமல், விசாரணை இல்லாமல் அநியாயமாக இஸ்ரேலிய ராணுவம் பிடித்து கொண்டு போய் சித்திரவதை செய்திருக்கிறார்கள். காசா பாப்புலேஷன்ல 75% கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே அந்த சூழல் மாசடைந்ததின் காரணமாக, குண்டுகள் போடப்பட்டு அந்த புகைகளை சுவாசித்ததின் காரணமாக சிலருக்கு புற்றுநோய் ஏற்பட்டிருக்கிறது, சிலருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்கிறது, சிலருடைய நிலை கடும் கவலைக்கிடமாக இருக்கிறது. இவர்களில் 3,50,000 பேருக்கு வெளிநாட்டுடைய ட்ரீட்மெண்ட் தேவைப்படுகிறது. ஆனால் இஸ்ரேலிய ராணுவம் இவர்களை வெளிநாட்டுக்கு எடுத்துக்கொண்டு செல்வதற்கு அனுமதி அளிக்காமல் இன்னும் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 10,000 பேர், குறைந்த அளவு 10,000 பேர் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 15,000 பேர் கடும் காயத்திற்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு மெடிசின், மருந்துகள் தேவைப்படுகிறது. ஆனால்
இதை எடுப்பதற்கு கூட இஸ்ரேல் அனுமதி அளிக்காமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு மோசமான நிலைத்தான் இந்த காசாவிலே தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வருடத்துக்கு முன்னால் செழிப்பாக வாழ்ந்தவர்கள் இன்று சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாமல் வீடியோக்களை நாங்கள் பார்க்கிறோம். சிறுவர்கள், சின்ன பிள்ளைங்க என்ன செய்றாங்க, மரத்துடைய இலைகளை பீத்து அவர்கள் சாப்பிடுகிறார்கள் ஒழுங்கான சாப்பாடு இல்லாமல். கடைசியாக பல வீடியோக்களை பார்த்தோம். பாராசூட் மூலமாக சாப்பாடுகள் அந்த காசாவுடைய பகுதிகளில் இறங்குது. அது அப்படியே கீழே விழுந்து சிதறும் பொழுது அந்த சாப்பாட்டுகளை குழந்தைகள் ஓடி போய் மண்ணோடு மண்ணாக எடுத்து அந்த சாப்பாடுகளை சாப்பிடக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐநா சபை சொல்லியும் உலக நீதிமன்றம் சொல்லியும் இந்த இஸ்ரேல் அவர்களுடைய பேச்சை கேட்காமல் இனப்படுகொலையை இன்னும் அதிகரித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். இதற்கு ஒரு முடிவு எப்பொழுது வரும் அல்லாஹ் தான் மிக அறிந்தவன். கண்ணியமானவர்களே, இந்த அளவுக்கு காசாவுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. அண்மையில் கூட நாங்கள் பார்த்தோம், சுபஹ் நேரத்தில் ஒரு மஸ்ஜிதிலே இமாம் ஜமாத்துடன் தொழுது கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய அந்த விமான தாக்குதலின் காரணமாக அந்த முழு மஸ்ஜிதும் தகர்க்கப்பட்டது. கடைசியில் என்ன செய்தார்கள், 70 கிலோ இறைச்சிகளை பார்சல் பண்ணி ஒரு நபருடைய அளவு 70 கிலோ என்ற வகையில் பார்சல் பண்ணி அந்த இறைச்சிகளை அடக்கம் செய்த காட்சிகளையும் நாங்கள் பார்த்தோம். இந்த அளவுக்கு உலகத்திலே யாரும் அநியாயம் செய்யவில்லை. ஆனால் இப்படியாப்பட்ட அநியாயம் நடந்தும் மேற்குலகம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறார்கள். USA சப்போர்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறார்கள். இதே வேறு நாடு செய்திருந்தால் முதலாவதாக பொருளாதார தடை விதித்திருப்பார்கள். ஆனால் இஸ்ரேலுக்கு ஏன் இவர்கள் செய்யாமல் இருக்கிறார்கள்? பல நாடுகளில் இருந்து சாப்பாடுகள் ட்ரக் மூலமாக வருது. இஸ்ரேலிய ராணுவம், இஸ்ரேலிய மக்கள் என்ன செய்றாங்க, இந்த காசா மக்களுக்கு சாப்பாடு கிடைக்க கூடாது என்பதற்காக அந்த ட்ரக்களை வழிமறித்து அந்த சாப்பாடுகளை எல்லாம் அப்படியே பீத்து பூமியிலே வீசக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் ரஃபாவுடைய பகுதியில் ஒரு மூதாட்டி அவருடைய வீட்டில் இருக்கும் பொழுது ராணுவம், இஸ்ரேலிய ராணுவம் வந்து வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு இந்த மூதாட்டி என்னுடைய வீட்டிலிருந்து நான் ஏன் வெளியாக வேண்டும் என்று கேட்டதற்கு நாயை விட்டு அந்த தாயை கொடூரமாக தாக்கிய சம்பவமும் பதியப்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு மனிதநேயம் இல்லாமல் மிருகத்தை விட கேடு கெட்டவர்களாக இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, சிலர் கமெண்ட் செக்ஷனில் கேட்கிறார்கள், நீங்க காசாவிலே நடந்த இனப்படுகொலையை மட்டும் தான் பேசுகிறீர்கள், ஆனால் இஸ்ரேலிலே அந்த கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி 1500 பேர் கொலை செய்யப்பட்டார்களே, இதற்கு என்ன பதில் என்று கேட்கிறார்கள். அருமையானவர்களே, அந்த 1500 பேர் கொலை செய்யப்பட்டதற்கு எதற்காக 50,000 பேரை கொலை செய்திருக்கிறார்கள்? 2 நாட்களுக்கு முன்பு லெபனானில் அந்த தாக்குதலின் காரணமாக 2000 பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 1940வது வருடத்தில் இருந்து தன்னுடைய இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்ட இந்த இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடுக்கக்கூடியவர்கள் அநியாயக்காரர்களா? இப்படி கமெண்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் விடுக்கிறேன். நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது ஒருவர் வந்து எனக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது, சாப்பிடுவதற்கு சாப்பாடு கிடையாது, அதனால் உங்களுடைய வீட்டிலே ஒரு சிறு பகுதியை எனக்கு தாருங்கள், நான் தங்கிக் கொள்கிறேன் என்று கேட்கிறார். நீங்களும் பாவம் என்று நினைத்து அவரை தங்க விடுகிறீர்கள். கொஞ்ச காலம் செல்லும் பொழுது உங்களுடைய வீட்டை அவர் முழுமையாக அபகரித்துக் கொண்டு உங்களை வெளியில் போட்டால் உங்களுடைய நிலைமை என்ன? சற்று யோசியுங்கள் கண்ணியமானவர்களே. இதே போலத்தான் பலஸ்தீன் மக்களுக்கு நடந்திருக்கிறது. தங்க இடம் கேட்டவர்களே முழு நாட்டையும் பிடித்துக் கொண்டு சொந்த மண்ணில் வாழ்ந்தவர்களை வெளியே அகதிகளாக மாற்றிவிட்டார்கள். தங்களுடைய நாட்டை மீட்டெடுப்பதற்காக இவர்கள் கடுமையான முறையிலே போர் செய்கிறார்கள். ஆனால் இவர்களை தீவிரவாதி, பயங்கரவாதி, மனித நேயமற்றவர்கள் என்று எப்படி சொல்ல முடியும் கண்ணியமானவர்களே? இதுதான் நடந்திருக்கிறது. அந்த 1500 பேரை கொலை செய்தது தவறென்று வைத்துக் கொள்வோம். ஆனால் 1940 இருந்து எத்தனை பலஸ்தீன் மக்களை இந்த இஸ்ரேலிய ராணுவம் கொலை செய்து கொண்டு வருகிறார்கள். இதற்கென்ன நியாயம் கண்ணியமானவர்களே? ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு சுபிட்சமான வாழ்க்கை ஏற்படுத்த வேண்டும். இந்த கடந்த ஒரு வருட யுத்தத்திலே இந்த அளவுக்கு மாற்றங்கள் தலைகீழாக காசாவில் நடந்திருக்கிறது. அல்லாஹ்வை நம்பியவர்கள் அல்லாஹ் இவர்களுக்கு பூர்த்தியான கூலியை தருவான். இந்த உலகம் என்பது அது நிரந்தரமான இடம் கிடையாது. நிரந்தரமான அந்த மறுமையுடைய வாழ்க்கையில் இந்த கஷ்டத்திலே அவதிப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்துகளை வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுடைய நிலையை சீராக்க வேண்டும், உலகத்திலே சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.